201 வரைக்கும் 200 வரைக்கும் பார்த்துருப்போம். இன்றைக்கி 201லேருந்து சைக்காலஜி. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. உடல் இயக்கங்கள் வளர்ச்சி எதிரான போராட்டமாகும். உடலியல் வளர்ச்சிக்கு அடிப்படையாக அமைவது கண் கை இணைந்து செயல்படல் ஆகும். உடல் வளர்ச்சியோடு இணைந்த வகையில் குழந்தைகள் புலன்களது வளர்ச்சியும் நிறைகிறது. 1, 2 மற்றும் 3 சரியானவை. அறிவுத்திறனில் பல்வேறு கூறுகளாக உள்ளவை கற்பனை செய்தல், சிந்தித்தல் மற்றும் ஆராய்ந்தறிதல், புலன் காட்சி நினைவிலிருத்தல் மற்றும் வேறுபடுத்துதல், பொதுமைப்படுத்துதல் மற்றும் தொடர்பு படுத்துதல் அனைத்தும் சரியானவை. அறிவுத்திறனில் கூறுகளில் விளையும் பொருளறிவும் பெருக்கத்தை குறிப்பது மன வளர்ச்சி அல்லது அறிதிறன் வளர்ச்சி. சமூக வளர்ச்சி என்பது சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுதல் என்பதே என்று கூறியவர் ஆண்டர்சன். குழந்தைகளிடம் சமூகவியல்பு வளர்ச்சியை ஏற்படுத்துதலையே டேஷ் என்பர். சமூக உணர்வு பெற்று திகழ்தல். சமூக அறநெறிகளை அறிந்து அதன்படி ஒட்ட ஒழுகல் மன வளர்ச்சி எனப்படும். கல்வி என்பது கீழ்கண்ட எதனை வலியுறுத்த வேண்டும்? A மற்றும் B சரி. மனித வளர்ச்சியில் சில முக்கிய நிலைகளும் அவற்றின் இயல்புகளும். 1, 2 மற்றும் 3 சரி. வளர்ச்சி என்பது தொடர் நிகழ்வுகள் தொகுப்பதாகும். வளர்ச்சி எனப்படுவது வாழ்க்கை நிலைமை விரிவடைவதாக குறிப்பதாகும். மனிதனின் உடல் உள்ள வளர்ச்சிக்கு ஒவ்வொரு கூறிலும் மரபு, சூழ்நிலை இவற்றின் தாக்கத்தை உணரலாம். முக்கிய வளர்ச்சி பருவங்கள். மனித வாழ்வு கீழ்கண்ட எந்த வளர்ச்சி நிலைகள பருவங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? பிறப்புக்கு முந்தைய நிலை, பிறப்புக்கு பிந்தைய நிலை. A மற்றும் B சரி. பிறப்புக்கு முந்தைய நிலையில் உள்ள பிரிவுகள் எவை? அனைத்தும் சரியானவை. முளைநிலை முதல் 2 வாரங்கள், பிண்ட நிலை 2 முதல் 8 வாரங்கள், முது சூழ்நிலை 9 வாரம் முதல் பிறப்பு வரை. அனைத்தும் சரியானவை. பிறப்புக்கு முந்தைய நிலையில் உள்ள பிரிவுகள். கீழ்கண்ட எந்த நிலையில் கருமுட்டை அளவில் பெரிதாகி Bs அங்குலம் அளவுள்ள ஓர் உயிரணு தொகுப்பாகிறது? முளைநிலை. கீழ்கண்ட எந்த நிலையில் இறுதியில் இதயம் துடிக்க தொடங்குகிறது? பிண்ட நிலை. பிறப்புக்கு பிந்தைய நிலைகளில் முதல் நிலை எது? குழவி பருவம். பிறப்புக்கு பிந்தைய நிலையில் முதல் நிலை எது? குழவி பருவம். பிறப்பு முதல் 3 வயது வரை உள்ள பருவம் குழவி பருவம். 3 வயது முதல் 6 வயது வரை உள்ள பருவம் முன்குழந்தை பருவம். 3 வயது முதல் 6 வயது வரை உள்ள முன்குழந்தை பருவம். பின் குழந்தை பருவத்திற்குரிய வயது 7 முதல் 10 வயது வரை. முன்குமர பருவத்திற்குரிய வயது 11 முதல் 13 வயது வரை. குமர பருவத்தின் வயது 13 முதல் 15 வயது வரை. முன்குமர பருவ வயது 11 முதல் 13. குமர பருவத்தின் வயது 13 முதல் 15. பின்குமர பருவத்தின் வயது 16 முதல் 19 வயது வரை. இருபது முதல் 29 வயது வரை உள்ள பருவம் முதிர் பருவம். 30 முதல் 50 வயது வரை உள்ள பருவம் பின் முதிர் பருவம். 50 முதல் 60 வயது வரை உள்ள பருவம் தளர்வு பருவம். 60 வயதிலிருந்து இறப்பு வரை உள்ள பருவம் முதுமை பருவம். கீழ்கண்ட எந்த பருவத்தில் ஆசிரியர்கள் முக்கியமான கவனம் செலுத்த வேண்டும்? குழவி பருவம், குழந்தை பருவம், குமர பருவம். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. 1, 2 மற்றும் 3. குழந்தை பிறந்தவுடன் சுமார் 50 சென்டிமீட்டர் நீளமும் 3.25 கிலோகிராம் எடையும் இருக்கும். குழந்தை பிறந்து 1ஆம் ஆண்டு முடிவில் 75 சென்டிமீட்டர் உயரமும் 6 கிலோகிராம் எடையும் இருக்கும். குழந்தை பிறப்பதற்கு முன்பே குழந்தையின் மூளை முழு அமைப்பை பெற்றுவிடுகிறது. குழந்தை பிறந்து 4 முதல் 6 வயதுக்குள் மூளையின் எடை வளர்ந்த மனித மூளையின் எடையின் எத்தனை விழுக்காடு எட்டுகிறது? 80%.
குழந்தை தன் முதல் 3 வயதில் அடைந்த உடல் வளர்ச்சி எந்த பருவத்தில் நிலைப்படுத்தப்படுகிறது? முன்குழந்தை பருவத்தில். கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. பின்குழந்தை பருவத்தில் உடல் வளர்ச்சியின் வேகம் சிறிது குறைந்து காணப்படும். முதல் பருவத்தில் பூப்பெய்திலிருந்தும் மீண்டும் உடல் வளர்ச்சியின் விரைவு வேகம் அதிகரிக்கும். குமர பருவத்தில் உடல் வளர்ச்சியில் ஆண்களும் பெண்களும் வேறுபடுகின்றனர். 1, 2 மற்றும் 3 சரியானவை. கீழ்க்கண்டவற்ற வாக்கியத்தை கவனி. குமர பருவத்தினர் தங்கள் உடல் எடையை தோற்றத்தை சிந்தனையிலேயே இருப்பர். குமர பருவத்தில் உடல் அவயங்கள் யாவும் ஒரே சீராக வளர்ச்சி பெறாத காரணத்தால் உடல் தோற்றம் கரடு முரடாக இருக்கும். A மற்றும் B, R இரண்டும் சரி. மேலும் R என்பது Aவிற்கு சரியான விளக்கமாகும். குழவி பருவம் முதல் குமர பருவம் வரையிலான மன வளர்ச்சி போக்கு. அறிதிறன் வளர்ச்சி என்பது மன வளர்ச்சி. அறிதிறன் வளர்ச்சி என்பது மன வளர்ச்சி. அறிதிறன் வளர்ச்சிக்குரிய கூறுகள் கவனித்தல், கண்டறிதல் மற்றும் கற்பனை செய்தல், புலன் காட்சி மற்றும் சிந்தித்தல், தீர்மானித்தல் மற்றும் ஆய்ந்தறிதல். குழந்தை பெறும் ஊட்டச்சத்து மற்றும் சமூக மனவெழுச்சி காரணிகள் ஆகியவை கீழ்க்கண்ட எந்த வளர்ச்சிக்கு பெருமளவு உதவுகின்றன? அறிதிறன் வளர்ச்சி. கீழ்க்கண்டவற்றுள் எது தவறானது? 2 வயதில் நினைவாற்றல் ஏற்பட தொடங்குகிறது. கீழ்க்கண்ட எந்த வயதில் குழந்தைகளுக்கு கற்பனை உருவாகி விளையாட்டுகளில் பிரதிபலிக்க தொடங்குகிறது? கீழ்க்கண்ட எந்த வயதில் குழந்தைகளுக்கு கற்பனை திறன் உருவாகி விளையாட்டுகளில் பிரதிபலிக்க தொடங்குகிறது? 2 வயதில். சரியான இணையை தேர்வு செய்க. அனைத்தும் சரியானவை. புலனீக்க சிந்தனை 2 வயது வரை. கருத்தியல் நிலை 15 வயது வரை. பருப்பொருள் நிலை 11 வயது வரை. குழந்தைகளின் சிந்திக்கும் ஆற்றல் எவ்வாறு படிப்படியாக முன்னேற்றம் அடைகிறது என்பதை தனது கோட்பாடுகள் மூலம் விளக்கியவர். A மற்றும் B சரி. விரி சிந்தனைக்கு வழிகோலுவது ஆக்கத்திறன். புதிய கோணங்களில் சிந்திக்கவும் புதுமைகளை படைக்கவும் உதவுவது ஆக்கத்திறன். பிள்ளை பருவத்திற்கு அடுத்த வளர்ச்சி பருவம் குமரப்பருவம். பிள்ளை பருவத்துக்கு அடுத்த பருவம் குமரப்பருவம். புதிய கோணங்கள் சிந்திக்கவும் புதுமைகளை படைக்கவும் உதவுவது ஆக்கத்திறன். இளையோன் என்று அழைக்கப்படும் பருவம் குமரப்பருவம். அடோலஸ்னஸ் என்ற ஆங்கில சொல்லின் பொருள் வளருதல். பன்னெண்டு வயதில் தொடங்கி 18-20 வயது வரை நீடிக்கும் பருவம் குமரப்பருவம். கீழ்க்கண்ட எந்த பருவத்தில் அதிரடியாக உடலியல் உளவியல் மாற்றம் ஏற்படுகின்றது? குமரப்பருவம். பால் முதிர்ச்சி அடையும் பருவம் குமரப்பருவம். கீழ்க்கண்ட என்ற பருவத்தில் ஒருவன் தனது குடும்பத்திற்கு அப்பாற்பட்ட தனக்கென ஒரு தனித்தன்மையை பெறுகிறான்? குமரப்பருவம். தனது எதிர்காலம் பற்றி சிந்தித்து முடிவுகளை எடுக்க தொடங்கும் பருவம் குமரப்பருவம். குமரப்பருவ வளர்ச்சியில் ஏற்படும் வியக்கத்தக்க மாற்றங்களுக்கு காரணம் பெண் குழந்தைகளின் சினைப்பைகள் முழு வளர்ச்சியுற்று இயங்க தொடங்குகிறது. ஆண் குழந்தைகளின் விதைப்பைகள் வளர்ச்சியுற்று இயங்க தொடங்கும். அனைத்தும் அட்ரினல் சுரப்பியின் ஹார்மோன்கள் இரத்தத்தில் அதிகமாக கலக்க தொடங்குகிறது. அனைத்தும் சரியானவை. குழந்தையின் அனைத்து அம்சங்களும் முதிர்ச்சி அடைய தொடங்கி முழு முதிர்ச்சி நிலையை அடையும் வரை குமரப்பருவம் நீடிக்கிறது என்றவர் கோல். குழந்தைகளின் இரண்டாம் பிறப்பு என்று கூறப்படுவது குமரப்பருவம். இரண்டாம் பிறப்பு குமரப்பருவம்.
ஸ்டான்லி ஹால் என்பவர் கீழ்க்கண்ட எந்த பருவத்தை சிக்கலான அமைதியற்ற பருவம் என்று குறிப்பிடுகிறார்? குமரப்பருவம். குமரப்பருவத்தின் சிறப்பியல்புகள். குமரப்பருவத்தின் சிறப்பிலாக கருதப்படுபவை உடல் வளர்ச்சியில் அதிரடி மாற்றங்கள் மற்றும் தன்னுணர்வு மிகுந்து காணப்படுதல், பாலுணர்வு தலை தூக்கி இருத்தல், சுயசார்பு பெற விழைதல் மற்றும் சக வயது தோழர்களின் நட்பு, இலட்சிய நோக்கம், தொழில் தேர்வு மற்றும் தலைமைத்தன்மை அனைத்தும் சரியானவை. குமரப்பருவத்தில் உடல் வளர்ச்சியின் முக்கியமானவை உடல் தோற்றம் மற்றும் உறுப்புகள் வளர்ச்சி. பாலின உறுப்பு இயங்கத் தொடங்கி பெற்றோரான கூடிய தகுதியை பெறுதல், உடல் வலுப்பெறுதல் அனைத்தும் சரியானவை. தன் உடல் தோற்றத்தை பற்றி அகக்கவலை கொண்டு அழகுபடுத்த நினைப்பது, தன்னுணர்வு மிகுந்து காணப்படுதல், தனது பேச்சு நடையுடை போன்றவற்றில் பிறர் கவனத்தை கவர முயல்வது, தன்னுணர்வு மிகுந்து காணப்படுதல். குமரப்பருவத்திலிருந்து முதன்மையான பிரச்சனை எது? பாலுணர்வு தலை தூக்கி இருத்தல். முரண்பாடுகள் நிறைந்த பருவம் குமரப்பருவம். அதிகார மையங்களை எப்போதும் எதிர்ப்பதும் தன் ஒப்பார் குழுவினரது மதிப்பும் மரியாதையும் பெற முயல்வதும் எந்த பருவத்தின் சிறப்பு இயல்புகளாக அமைகிறது? குமரப்பருவம். குமரப்பருவம் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்குகிறது. அதற்கு முக்கிய காரணம் பெற்றோர் இப்பருவத்தினரை இன்னும் குழந்தையாக நடத்த முற்படுவதால், குமரப்பருவத்தினர் தங்களை முதிர்ச்சி பெற்ற வயது வந்தவனாக நிலைநாட்ட முற்படுவதால், ஒத்த வயது உடையோருடன் நெருக்கமாக பழகி ஆழ்ந்த நட்பை உருவாக்கி கொள்ளும் பருவம் குமரப்பருவம். சமூக நெறிகளும் மதிப்புகளும் ஒப்பார் குழுவால் பெருமளவு நிர்ணயிக்கும் பருவம் குமரப்பருவம். தான் சார்ந்திருக்கும் குழுவின் தேவைகளுக்கும் சமூக எதிர்ப்புகளுக்கும் இடையே முரண்பாடுகள் தோன்றும்போது குமரப்பருவத்தின் நடத்தையில் தோன்றுவது நெறி பிறழ்ந்த நடத்தை. பள்ளி அல்லது கல்லூரிகளில் குமரப்பருவத்தினரது குழு நடத்தை எந்த வகையில் நடைபெறுகிறது? A மற்றும் B சரி. குமரப்பருவத்தில் பொழுதுபோக்கு நடவடிக்கை என்பது ஆடல், பாடல் போன்றவை. குமரப்பருவத்தின் அழிவு நடவடிக்கை என்பது ஆரவாரம் செய்தல், வேலை நிறுத்தம் போன்றவை. கீழ்க்கண்ட எந்த பருவத்தில் இலட்சிய நோக்கு வேர்விட தொடங்குகிறது? குமரப்பருவம். வாழ்க்கையின் யதார்த்த நிலையை கவனத்தில் கொள்ள மறுக்கும் பருவம் குமரப்பருவம். கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. குறியீடு மூலம் சரியான விடையை தேர்ந்தெடு. A மற்றும் R இரண்டும் சரி. மேலும் R என்பது Aவிற்கான சரியான விளக்கமாகும். குமரப்பருவத்தினருக்கு தொழில் தேர்வில் எவை தடைகளை ஏற்படுத்தக்கூடியவனவாக உள்ளன? மனவெழுச்சி சமநிலையின்மை, முதிர்ச்சி குறைவு, அனுபவமின்மை. கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. 1, 2 மற்றும் 3ம் சரி. குமரப்பருவத்தில் லட்சியங்களால் உந்தப்பட்டவன். தலைமை தாங்கும் பண்பு குமரப்பருவத்தின் இயல்பாக காணப்படும். தன்னலமின்மை, பொறுப்புணர்ச்சி, தன்னை ஒத்தவர்களுக்கு மதிப்பளித்தல் போன்ற பண்புகள் குமரப்பருவத்திடம் காணப்படும். கீழ்க்கண்ட எந்த பொறுப்பை கொடுப்பதன் மூலம் குமரப்பருவத்தினரது தலைமை பண்பை வளர்க்க முடியும்? அனைத்தும் சரியானவை. குமரப்பருவத்தில் பிரச்சனையாக கருதப்படுபவை எவை? தன்னை பற்றிய குழப்பம், தலைமுறை இடைவெளி மற்றும் எதிர்மறை மனப்பான்மை மரபு. அனைத்தும் சரியானவை. கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. A மற்றும் R இரண்டும் சரி. மேலும் R என்பது Aவிற்கான சரியான விளக்கமாகும். தனக்கு என்ன நடத்தை நிலைகள் எதிர்பார்ப்புகளை உருவாக்கி கொள்ளும் பருவம் குமரப்பருவம். தனது மதிப்புகள், திறன்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள முற்படும் பருவம் குமரப்பருவம். இன்றைய மாறுபட்ட வாழ்க்கை சூழலில் இளைய தலைமுறைக்கும் மிகுந்த மன வேறுபாடு உண்டு. அனைத்தும் சரியானவை. விஞ்ஞான முன்னேற்றம், வாழ்க்கை வசதி பெருக்கம், அறிவு வளர்ச்சி. கீழ்க்கண்ட வாக்கியங்களில்
ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும். இளையோருக்கும் முதியோர்களுக்கும் பொருந்தாத சூழ்நிலை போராட்டமும் ஏற்படுகிறது. இளையோர் தமது நோக்கம், செயல், கருத்து, ஆர்வம், மதிப்புகள், எதிர்பார்ப்புகள், மனநிலை ஆகியவற்றில் முதியோரிடமிருந்து வேறுபடுகின்றனர். திறன்கள், ஆற்றல்கள் அடிப்படையிலேயே மரியாதை அளிக்கப்பட வேண்டும் என்று எண்ணுபவர்கள் இளையவர்கள். குமர பருவத்தினரின் பழக்க வழக்கங்கள், மதிப்புகள் ஆகியவற்றை சீர்குலைக்க செய்பவை ஏ மற்றும் பி சரி. மூத்தவர்களையும் அதிகாரத்தில் உள்ளவர்களையும் எதிர்ப்பதும் சமூக மரபுகளை மீறுவதையும் இயல்பாக குமர பருவத்தினர் பெற காரணம் முதியோர்களுக்கு மரியாதை அளிப்பதற்காக. குமர பருவத்தினருக்கு சமூகத்தில் பொருத்தப்பாடுகள் ஏற்படுத்தி கொள்வதில் பிரச்சனை ஏற்பட காரணம் தங்களது தனித்தன்மையை நிலைநாட்டும் முயற்சியின் காரணமாக. குமர பருவத்தினரது முதன்மை பிரச்சனை பாலுணர்வு தலை தூக்குதல். மனக்கிளர்ச்சியும் கவன சீர்குலைதலும் மாணவர்கள் அலைக்கழிக்க காரணம் பாலுணர்வு தலை தூக்குதல். தனது எதிர்கால வாழ்க்கைக்கு தொழிலை தேர்ந்தெடுத்து ஆயத்தப்படுத்திக் கொள்வதில் குழப்பம் மிகுந்து காணப்படுபவர்கள் குமர பருவத்தினர். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. மனவெழுச்சிகளை பொறுத்தவரை குமரப்பருவம் அமைதியற்ற பருவமாகும். நிறைவேறாத ஆசைகளும் விருப்பங்களும் இளையோனை அதிக கோபத்திற்கு இடமளிக்க செய்கிறது. இளையோன் எளிதில் ஏமாற்றத்திற்கு விரக்தி நிலைக்கும் ஆளாகிறான். 1, 2 மற்றும் 3 சரி. தனது தகுதி, திறமை இவற்றிற்கு மேலாக விருப்பங்களை வளர்த்து கொண்டு அதை அடைய முடியாத நிலை மனமுறிவுக்கு ஆட்படுபவர்கள் முதுமை பருவத்தினர். உண்மை நிலை அறியாத பருவம் எது? குமரப்பருவம். குமரப்பருவத்திற்குரிய தலையான பிரச்சனை எது? பெற்றோர்களை எதிர்த்து பேசுதல், மறுத்து பேசுதல், கட்டுப்பாடுகளை எதிர்த்தல், கேள்வி கேட்டல், ஒப்பார் குழு ஆதிக்கம் செலுத்தும் பருவம் குமரப்பருவம். கீழ்கண்ட வாக்கியங்களை எது? ஒப்பார் குழு இளையோரின் சமூக நெறி நடத்தையை நிர்ணயித்தல் பெரும் பங்கு வகிக்கிறது. குமரப்பருவத்தினர் தான் சார்ந்திருக்கும் சமூக குழுவினரின் மதிப்புகளையும் எதிர்ப்புகளையும் நிறைவேற்றி மனநிறைவு கொள்கின்றனர். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். குமரப்பருவத்தின் பிரச்சனையை தீர்க்க உதவுதல். குமரப்பருவத்தினர் பிரச்சனையை தீர்க்க உதவுவதற்கான சரியான வழி எது? குமரப்பருவத்தினரது மன இயல்புகளை புரிந்து கொண்டு செயல்படுதல், வளர்ச்சிக்கு தகுந்த சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தல் மற்றும் முறையான பாலின கல்வியை அளித்தல், சமய நெறி கல்வி பெற வாய்ப்பளித்தல், தொழில் கல்வி பயில வழிவகை செய்தல் அனைத்தும் சரியானவை. பிள்ளை பருவத்தையும் முதிர்ச்சியையும் இணைக்கும் பாலமாக இருப்பது குமரப்பருவம். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று: பருவத்தினர் சமநிலை குலைந்து அமைதியற்று காணப்படுவர். காரணம்: குமரப்பருவத்தில் மனவீழ்ச்சிகள் உடனுக்குடன் மாறிக்கொண்டே இருக்கும். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும். வளர்ச்சிசார் செயல் டெவலப்மெண்ட் டாஸ்க். சமூக எதிர்பார்ப்புகள் கூடிய பல்வேறு வயதுக்குரிய வளர்ச்சியினை குறிக்கும் நடத்தைகளும் செயல்களும் வளர்ச்சிசார் செயல்கள் என்று வர்ணித்தனர். ஹெலிகாஸ்ட். ஒருவனது வாழ்க்கையில் குறிப்பிட்ட வயது அல்லது மருத்துவ எழுச்சி வளர்ச்சிசார் செயல்கள். வளர்ச்சிசார் செயல்களின் தன்மையை நிர்ணயிப்பது, இணைந்து பங்கு பெறுவதும் அனைத்தும் சரியானவை. முதிர்ச்சி அடைதலின் விளைவு: தனிப்பட்டோரின் மதிப்பு, அவர்கள் பண்பாட்டு செல்வாக்கு. சிறு குழந்தை நடக்க கற்றல் என்பது முதிர்ச்சி அடைதலின் விளைவு. குழந்தைகள் படிக்க எழுத கற்றல் என்பது வளர்ச்சிசார் செயல்களின் எத்தன்மையை பொறுத்தது. பண்பாட்டு செல்வாக்கு. வாழ்க்கை தொழிலை தேர்ந்தெடுத்தல் என்பது தனிப்பட்டோரின் மதிப்புகள் அவாக்கள். வளர்ச்சிசார் செயல்களின் பயன்: ஒருவன் ஒரு குறிப்பிட்ட வயதில் தன்னிடமிருந்து தான் சார்ந்துள்ள சமூகம் என்று எதிர்பார்க்கிறது என்பதை அவனுக்கு உணர்த்துகிறது. தன் சமுதாய அமைப்பு என்ன எதிர்பார்க்கிறதோ அதனை செய்யும் வகையில் ஒருவனை
தூண்டுகிறது. அடுத்த நிலையில் ஒருவன் செய்ய வேண்டிய செயல்கள் யாவை என்பதை உணர்த்துவது. அனைத்தும் சரியானவை. வளர்ச்சி செயலில் ஒரு குழந்தை தேர்ச்சி அடையாமல் பின்தங்கி காணப்பட்டால் அவர்களுக்கு சிறப்பு கல்வியும் பயிற்சியும் அளிக்க வேண்டும். வளர்ச்சி பருவத்தில் ஒவ்வொரு கட்டத்திலும் ஏற்படும் புதிய சூழ்நிலைக்கு தன்னை தகவமைத்து கொள்வது என்பது மிகவும் கடினமான செயலாகும். மனவீழ்ச்சி இறுக்கத்திற்கு காரணமாக அமைகிறது. A மற்றும் B சரி. மனித வாழ்வில் உள்ள முக்கிய வளர்ச்சி பருவங்கள் 6. வளர்ச்சிசார் செயல்களில் தேர்ச்சி அடையாத குழந்தைகளுக்கு அளிக்க வேண்டியது சிறப்பு கல்வி, சிறப்பு கல்வி, சிறப்பு கல்வி, சிறப்பு பயிற்சி. அறிதிறன் வளர்ச்சி. குழந்தையின் வளர்ச்சி முக்கிய கூறாக விளங்குவது அறிதிறன் வளர்ச்சி. குழந்தைகள் அறிவு பெறும் திறன்களில் படிப்படியாக வளர்ச்சி அடையும் விளைவாக அவர்களது பொருளறிவும் சூழ்நிலை மற்றும் அறிவும் பெருகுவதை குறிப்பது அறிதிறன் வளர்ச்சி. அறிவு பெறும் திறன்கள் என்பதில் அடங்கியுள்ளவை கவனித்தல், புலன்காட்சி, கண்டறிதல், சிந்தித்தல், பயனுள்ள முறையில் மொழியினை கையாளுதல். கவனித்தல். அறிதல் என்னும் செயல்பாட்டின் முதல் படி நிலையாக உள்ளது கவனித்தல். அறிதல் என்னும் செயல்பாட்டில் முதல் படி கவனித்தல். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. தற்கால மாணவியர்கள் கவனம் என்பதை ஒரு தனிப்பட்ட மனவன்மை ஃபெசிலிட்டி என்று கருதுவதில்லை. காரணம் அது கவனிப்போரின் ஒரு மனச்செயலாகும். A மற்றும் R இரண்டும் சரி. R என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும். தமது நனவு வாழ்க்கையுடன் எப்போதும் இணைந்து காணப்படுவது கவனித்தல். நமது நனவு பரப்பில் உள்ள பல்வேறு தூண்டல்களின் ஒரு குறிப்பிட்ட மையத்தில் தனது தேவையுடன் இணைந்து ஒன்றினை தேர்ந்தெடுத்து புலன்காட்சி செயலுக்கு ஆட்சிப்படுத்துவது கவனித்தல். புலன்காட்சி அடிப்படையாக அமைவது கவனம். புலன்காட்சிக்கு அடிப்படையாக அமைவது கவனம். நம் நனவு நிலப்பரப்பில் பொருள்களை ஒரு பின்னணி என்று குறிப்பிடுபவர் ரூபின் என்னும் கெஸ்டால்ட். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கவனித்தல் ஒரு அறிவு சார்ந்த செயல் மட்டுமன்று. கவனித்தலின் மனவீழ்ச்சி, முயற்சி ஆகியவற்றை சார்ந்த கூறுகளும் காணப்படுகின்றன. குறியீடு மூலம் சரியான விடையை தேர்வு செய்க. A மற்றும் R இரண்டும் சரி. R என்பது Aவிற்கான விளக்கம் இல்லை. ஒரு பொருளை தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சியே கவனமாகும் என்றவர் மக்டூகல். புலன்காட்சி, உற்று நோக்கல், அனுபவித்தல் ஆகியவற்றுக்கு அடிப்படையாக அமைவது கவனித்தல். கவனித்தலின் உளவியல் அடிப்படை பற்றிய முக்கியமான கோட்பாடு எது? தேர்வு செய்தல் கோட்பாடு, ஹேப் என்பாரது கோட்பாடு, பிராட்பெண்ட் என்பாரது கோட்பாடு. அனைத்தும் சரியானவை. நமது நனவு நிலைக்குள் இன்னமும் நுழையாத விபரங்களில் தூண்டல்களில் சிலவற்றை தேர்ந்தெடுத்து நனவிற்குள் நுழைய அனுமதிப்பது கவனித்தலின் தன்மை. தூண்டல் தேர்வுக்கான புலனுணர்ச்சி கதவு. ஊக்குவிக்கும் நரம்பு பகுதி. தூண்டல் தேர்வுக்கான ஊக்குவிக்கும் நரம்பு பகுதி. கவனித்தலை பெருமூளையின் செயலாக கருதுபவர் ஹேப். கீழ்கண்ட எந்த கோட்பாட்டின்படி தேர்வு செய்யப்படுகிறது? துலங்களே தூண்டல் அல்ல. ஹேப் கோட்பாடு. துலங்களே தூண்டல் அல்ல. ஹேப் கோட்பாடு. தற்கால செய்தி கோட்பாட்டின் அடிப்படையில் கவனித்தலை விளக்க முற்பட்டவர் பிராட்பெண்ட். தற்கால செய்தி கோட்பாட்டின் அடிப்படையில் கவனித்தலை விளக்க முற்பட்டவர் பிராட்பெண்ட். கீழ்கண்ட எந்த செய்தி கோட்பாடு தொடர்புடையது? பல்வேறு கருத்துக்களின் அடிப்படையில் கவனித்தலை பிராட்பெண்ட் உருவாக்கியுள்ளார். உட்புகும் தூண்டல், குறுகிய கால சேமிப்பு மற்றும் வடிகட்டுதல், குறிப்பிட்ட அளவு விவரங்கள் மட்டும் கடத்தும் திறன் மற்றும் அளவுக்கு அதிகமான
வலுவினை தவிர்த்தல் வெளிப்படுத்தும் துலங்கல் அனைத்தும் சரியானவை.